உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னால் செல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களை அனுப்பாதிருங்கப்பா. எங்களை எங்கேயும் அனுப்பாதீங்க. எங்களுக்கு உங்க பிரசன்னம் தான் முக்கியம், எங்களுக்கு உங்க சமூகம் தான் முக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவருடைய சமூகம் தான் முக்கியம், இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு தேவை. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் பெண் மான்களை ஈனம் பண்ணும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வாரத்துல, வருகிற வாரத்துல ஹல்லேலூயா, டெலிவரியை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேண்டிய பலனை தருவார், வேண்டிய கிருபைகளை தருவார். எல்லா பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார், எல்லா பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார். புது நம்பிக்கையை கர்த்தர் தந்தருளுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ நிற்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருபோதும் மாறமாட்டார். நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வேத வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஜோப் சாப்டர் 5 verses 9 and 10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த 2 வசனத்தையும் வாக்குத்தத்த வசனமா இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மகனே, மகளே, யாரெல்லாம் எனக்கு நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத காரியத்தை உனக்கு செய்வேன். உன்னால யூகித்து பார்க்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில சொல்லுகிறார். மகனே, உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்தமான உறவுகள். தவறான உறவுகளை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். தவறான உறவுகள், எல்லா ராங் ரிலேஷன்ஷிப் இயேசுவின் நாமத்தினாலே நம்மை விட்டு அகன்று போவதாக. ஒரு புதிய ஒரு பலனுள்ள நல்ல உறவுகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ராங் ரிலேஷன்ஷிப் இயேசுவின் நாமத்தினால கட்டந்து போவதாக. நான் ஜெபிக்கும் போகிறது ஒவ்வொன்றும் அருமையான தேவ பிள்ளைகளை ஆவியானவர் உணர்த்துகிறதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில தவறான உறவுகள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. புதிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. புதிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகம் புதிய வல்லமையை தரும். கர்த்தர் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற வசனத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி தருவார். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. எல்லாவற்றையும் புதிதாக்கி தரப்போகிற தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துங்கள். நீர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உறவுகளை புதிதாக்குகிறதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் புதிதாக்குகிறதற்காக நன்றி. தாழ்ந்தவனை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடாதிருப்பார். இந்த நாளில், நம்முடைய இந்த வாரத்தின் கடைசி நாள், இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து கொடுக்கும்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை. ஆமென். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருபையையும் கனத்தையும் மகிமையும் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் மேல் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இருக்கட்டும்.
எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நடத்துவாராக. இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் வருவதற்கு கர்த்தர் வேண்டிய பலனையும் வேண்டிய கிருபைகளையும் வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் என்றும் மாறாதவர், என்றும் நம்மை கைவிடாதவர் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verses 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. ஆகையினாலே விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் பல வகையில் செயல்படுகிறது. ஆனால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பயப்படுகிற விசுவாசமாக அல்லது கொஞ்சம் ஒரு கலக்கமுள்ள ஒரு விசுவாசமாக இருக்குமே. ஆனால் அந்த விசுவாசத்துல பலவிதமான சோர்வுகள் காணப்படும். அவங்க தான் டிசப்பாயிண்டடான சிச்சுவேஷனுக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் மேல என்ன ஆனாலும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார், நான் இவைகளையும் கடந்து போவேன் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல விழுந்து விட மாட்டார்கள். நான் ஒரு சில காரியங்கள் சொல்றேன் பாருங்க. நம்பர்ஸ் சாப்டர் 13, அதாவது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:27. இந்த வேத பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அவர்களுக்கு போய் நீங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ வேவு பார்த்துட்டு வர சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்க கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ அதுல கொஞ்சம் பேரு அவிசுவாசத்துல பேசுறாங்க. விசுவாசம் அவர்களுக்கு தளர்ந்து போயிடுச்சு. அந்த விசுவாசம் குறைவா இருந்ததுனால அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. ஒண்ணு, அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அதுதான் ஒரு பிரச்சனையை எக்ஸாஜரேட் பண்றது. எத்தனை பேர் இந்த கால வேளையில அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை, ஒரு சின்ன பிரச்சனையும் எக்ஸாஜரேட் பண்ணி, ஒரு சின்ன தலைவலி தான் அது ரொம்ப பெருசா, அது எதை காண்பிக்குது அப்படின்னா விசுவாசத்தில் குறைவை காண்பிக்கிறது. நிறைவான விசுவாசம் இருக்கிறவர்கள் அப்படி இல்லை. ஒரு பிரச்சனையை பொருட்டா பார்க்க மாட்டாங்க. அதுதான் நான் அன்றைக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை நான் உங்களிடத்தில் சொன்னேன். பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. பிரச்சனைகள் மத்தியில் நம்மோடு இருக்கிறவரை பார்ப்பார்கள். அதுதான் விசுவாசத்துல உயர்ந்த பகுதி. பாருங்க, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. அவர் கூட இருக்கிற இயேசு மரித்தவர்களை உயிரோடு அவர்களுக்கு முன்னாடி எழுப்புறாரு. அவரோடு இருக்கிற இயேசு அவர்களுக்கு முன்னாடியே செவிடனுடைய காதுகளை திறக்கிறாரு, முடவனை நடக்க பண்றாரு, குருடனை பார்க்க வைக்கிறாரு. அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அவங்க இயேசுவை பார்க்கல. அந்த பெரிய கொந்தளிக்கிற அலையையும் காற்றையும் தான் பார்க்கறாங்க. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்காவிட்டால், பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில இயேசுவை பார்க்காவிட்டால், நம்மை அறியாம நம்ம மிகைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு பிரச்சனையை, ஐயோ என்னுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசு. இல்ல, இயேசுவை பாருங்க, உங்க பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். உசியா ராஜா மரணம் அடைந்த போதுதான் ஏசாயா தேவனையே தரிசித்தான். அது வரைக்கும் ராஜாவை தான் பார்த்துட்டே இருக்கிறான்.
நம்முடைய பார்வை எலியா தீர்க்கதரிசி மாதிரி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருகிற காகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது. காகத்தை அனுப்புகிற தேவனை நோக்கி பார்க்கணும். கவனிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பார்வையெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன? ரிசோர்சஸ் மேல இருக்கக்கூடாது, ரிசோர்சஸ் தருகிறவர் மேல இருக்கணும். நமக்கு வேலையின் மேல இருக்கக்கூடாது, வேலையை தந்தவர் மேல இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எது மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அது மேல இல்லை, பொருள் மேல இல்லை, பதவி மேல இல்லை. நமக்கு இருக்கிற நம்பிக்கை இயேசு மேலதான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இன்றைக்கு காலையில நான் உணர்கிறேன், என்னுடைய நம்பிக்கை என் இயேசு மேல மாத்திரம்தான் இருக்கணும். வேற எந்த காரியத்தின் மேல இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு சிலர்லாம் சில திட்டங்கள் போடுவாங்க. இவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, திட்டங்கள் போடுகிறது தவறில்லை. ஆனா அதுல இயேசுவை மையமா வச்சுக்கொள்ளணும். அதை செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. இனி அந்த நம்பிக்கையில குறைவு வந்துருச்சுன்னா நம்மை அறியாமலே we underestimate ourselves. நம்மை நாம் குறைத்து மதிப்பிடுவோம். பாருங்க, அதே 13ஆம் அதிகாரம் 27, 28, 33 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரரையும் ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம். அவங்க நம்மளை நசுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க தன்னை குறைத்து மதிப்பிடுகிறாங்க. இல்லைங்க, நீங்க ஒருபோதும் ஒரு இடத்துலையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன் பாருங்கள். யோபு புஸ்தகத்திலிருந்து. யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் நம்முடைய ஆண்டவர். நீங்க தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்தா உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொல்றாரு. ஏதோ வசனம் பொய்யே சொல்லாது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க உங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்? ஏன் நீங்க உங்களை குறைத்து மதிப்பிடணும்? இல்லை, குறைத்து மதிப்பிட வேண்டாம். எப்போதும் சொல்லுங்க, என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் இயேசு எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். இன்னொன்று, இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னா நீங்க எல்லாத்திலையும் சிறந்தவர்கள், நீங்கள் பெரியவர்கள். இந்திய தேசத்துல இந்த காஸ்டிசம் இருக்குது, ஜாதி அடிப்படையிலான அந்த சதவீதங்கள், விகிதாச்சாரம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு மனிதன் இந்திய தேசத்துல அவன் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவனாக இருந்தால் கூட அவன் தன்னுடைய பேருக்கு பின்னாடி கிறிஸ்தவன் அப்படின்னு அந்த சர்டிபிகேட்ல போட்டுட்டா கவர்மெண்ட் அவனை எப்படி திரும்ப கன்சிடர் பண்ணுது? ஃபார்வர்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுது. த மூமெண்ட் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நீங்க கீழ் ஜாதி கிடையாதான், நீங்க மேல் ஜாதியாம். யார் சொல்றா? இந்திய அரசாங்கம் சொல்லுது. நாம தான் நம்மளை தெரியாம ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, மற்ற புறஜாதியார் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் நம்மை உயர்வாக பார்க்கிறார்கள், நாம நம்மையே தாழ்வாக பார்க்கிறோம். அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு தவறான எண்ணங்கள். இந்த காலவேளையில கர்த்தர் அதை தான் மாற்றணும் நம்மகிட்ட இருந்து. ஐயோ நான் எதுக்கும் உதவாத மனிதன், நான் எதுக்கும் உதவாத மனுஷி, நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளு. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதை நம்புகிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஒரு இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உங்களை ஒரு ஊர்ல கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடி சாட்சியாக வெளிப்படும். நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி மூன்றாவது, சிலர் இந்த விசுவாசத்துல குறை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 1, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:1 அதில் எழுதப்பட்டிருக்குது,
சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். நான் சிலரை பார்த்து பேச ஆசைப்படுறேன். இந்த ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுது 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 தலையணையெல்லாம் நினைச்சு, ஏசப்பா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்துல குறைவு இருக்குது மகனே, விசுவாசத்துல குறைவு இருக்குது மகளே, அதனாலதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். நீ அழுகிறதுக்காக நான் உன்னை அழைக்கல. உனக்குள்ள ஒரு அழுகை வந்தா எதுக்கு தெரியுமா அழணும்? ஆத்ம ஆதாயத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழக்கூடாது. ஏன் நம்ம அழுகிறோம்? நம்ம நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டோம். இயேசு மேல இருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் தளர்வு வந்துருச்சு. இயேசு மேல இருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ அழுறோம். இந்த அழுகையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினால. உங்களிடத்திலிருந்து அந்த அழுகையை எடுத்து போடணும். சில கணவர்கள்லாம் சொல்றாங்க, இப்படி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறியம்மா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேண்டாம், நம்ம அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமனப்பட்ட போது ஸ்திரீகள் வந்து நின்று அழுதாங்க. தேவதூதர்கள் சொன்னாங்க, அழ வேண்டாம், இனி நீங்க ஏன் மரித்தவரிடத்தில் தேடுறீங்க? அவர் உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்த இயேசு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் இல்லையா? நாம ஏன் அழணும்? நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு சில சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படும். நமக்குள்ள கோபம் வரும், நமக்குள்ள பின்வாங்குகிற சுபாவங்கள் வரும். இவைகளை பற்றி வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மை விட்டு எடுத்து புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபையினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் நம்பிக்கையோடு கூட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கால வேளைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த வாரத்தில் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்குள்ள புது நம்பிக்கையையும் புது கிருபையும் புது பலனையும் அதிகமாக ஆழமாக கர்த்தத்தாரும். இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல, இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நாளை தினத்திலே உலகமெங்கும் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் எல்லாரையும் நிரப்புங்க. இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் ஆராதனைக்கு உங்கள் திருச்சபைக்கு செல்ல ஒருபோதும் தவறாதிருங்கள். ஆன்லைன் ஆராதனை அல்ல, சபைக்கு சென்று நேரடியாக கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் a blessed weekend. மறுபடியும் திங்கட்கிழமை காலை சந்திக்கலாம். Bye bye.